அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவரது சொந்த மாவட்டத்திலேயே ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கின்றோம் 4 முறை தொடர் தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமியே பதவியிலிருந்து விலகிவிடு, இல்லை என்றால் என்ற கேள்விக்குறியோடு போஸ்டர்கள் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, CV சண்முகம், C விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் ஒரு அணியினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரிந்துள்ளனர். சட்டமன்றத்தில் நடைபெற்ற தமிழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவர்கள் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். இவர்களின் ஆதரவோடு முதல்வர் விஜயின் ஆதரவு பலம் 144ஆக உயர்ந்து அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றியும் பெற்றார். தமிழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொறடா உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் கட்சியின் உத்தரவை மீறி 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி அவர்களை MLA பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி விதிகளை மீறிய SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்புகளும் பறிக்கப்பட்டுள்ளன. தற்போது அதிமுகவில் இரு அணிகளும் தனித்தனியாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலேயே அவருக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.